வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேழ்வரகு அதாவது ராகி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறான்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் ஒரே இடத்துலையே வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்கலாங்களா, கேழ்வரகு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகுல அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள 6 மாதத்துக்கு அப்புறம் கூட குழந்தைங்களுக்கு இந்த கேழ்வரகுலேருந்து பால் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக இந்த கேழ்வரகுல அதிகமான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது அந்த கேழ்வரகுல கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது தசை, எலும்பு, செரிமானம், கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு, மலச்சிக்கல் பிரச்சனை, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுதுங்க இந்த கேழ்வரகு. சரியா? இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்க்குறாங்களா? கால்சியம் மற்ற தானியங்களை விட ராகியில் 5 முதல் 30 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை வலுவாக்க பயன்படுது. சரிங்களா? அடுத்து ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை அதாவது அனிமியா சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவாக பயன்படுது. சரிங்களா? உணவு மட்டும் இல்லைங்க, ஒரு மருந்தாகவும் பயன்படுது. அதுக்கப்புறம் என்னென்னா நார்ச்சத்து கேழ்வரகுல அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை மேம்பட வைக்கிது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுது. அடுத்து என்ன, தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இந்த ராகி மாவு பயன்படுதுங்க. அடுத்து என்னென்னா, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. ராகியில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் ராகி என்ன பண்ணுதுன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிது. அடுத்து என்னென்னா, சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிது. ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க இந்த ராகி ரொம்ப ரொம்ப பயன்படுது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் உடல் இளமையாக இருக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கும், பற்கள் வலுப்பெறதுக்கும் இந்த கேழ்வரகு ரொம்ப ரொம்ப பயன்படுதுங்க. அதுக்கப்புறம் ராகி ஒரு சத்துள்ள உணவுன்னே சொல்லலாங்க. இந்த ராகியை எப்படி சொல்லலாம், களியாகவும் கிளறி சாப்பிட்லாம், தோசை, புட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கஞ்சி, கூழ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. எப்படி சாப்பிட்டாலும் இந்த ராகியில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ராகி சாப்பிட்டுட்டு